அண்மை செய்தி. வேலூர் மக்களவை தொகுதியில் 8 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிற்கு வேலூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வணங்கரை கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கார்? மேலும் விவரங்கள் என்ன? 19ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 8 வாக்குச்சாவடிகள்ல இவருடைய அதாவது பாஜகவுடைய வேட்பாளரான ஏசி சண்முகத்தினுடைய முகவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இது குறித்து ஏற்கனவே மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக புகார் தெரிவித்திருந்தேன், கடிதத்தையும் எழுதியிருந்தேன். அதனுடைய நகலை இன்று மீண்டும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாசாவுக்கு அனுப்பி வைத்து அந்த 8 வாக்குச்சாவடிகள்ல மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியினுடைய கிராமப்புற வாக்குச்சாவடிகள்ல திமுகவினர் வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக முகவர்களையும் அனுமதிக்காதன் காரணமாக அந்த 8 வாக்குச்சாவடிகளில் முறையான வாக்குப்பதிவு என்பது நடைபெறவில்லை அப்படிங்கிறதை சுட்டிக்காட்டி அந்த 8 வாக்குச்சாவடிகள்ல மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கிறார்கள். அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பீக்கமந்தி, துன்னூர், துங்குமலை, ஜார்த்தரன் கொள்ளை உள்ளிட்ட வாக்குச்சாவடிகள் 142, 143, 144 அப்படிங்கிற அந்த வாக்குச்சாவடி எண்ணில் எல்லாம் குறிப்பிட்டு இந்த புகார்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகார் மீது மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டு பெறப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.